சுமார் 100 அணுகுண்டுகள் கொண்டு தாக்குதல் நடத்தினால் எந்த அளவிற்கு பூமிக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விண்கல் நம் பூமியை நோக்கி மிக நெருக்கமாக வருகிறது என்று நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாம் வாழும் இந்த பூமி மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு அதிசயங்களை கொண்டுள்ளது. நம் பூமி எப்படி தோன்றியது என்பது முதல் சூரிய குடும்பத்தில் நம் பூமியைப் போல மனிதன் வாழும் சூழல் கொண்டு வேறு கிரகங்கள் உள்ளனவா என்பது வரை பெரும் ஆராய்ச்சியே பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்று வரை இதற்கான உறுதியான விடை கிடைக்கவில்லை. நம் பூமியானது எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதோ அதே போல சூரியனை பல்வேறு கோள்கள் சுற்றி வருகின்றன. அதே போல சிறு கோள்கள், தூசி, கற்கள் போன்றவை சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. சில கோள்கள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை கூட சூரியனை சுற்றி வராமல் செல்கின்றன. ஸ்பேஸ் ராக் 99942 அப்போபிஸ் என அழைக்கப்படும் ஒரு விண்கல் இன்று நம் பூமிக்கு மிக அருகில் வரவுள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். நம் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் பல சிறு கோள்களும் விண்கற்களும் கடந்து செல்கின்றன. இது போன்ற சிறு கோள்கள் அவ்வப்போது நம் பூமியை கடந்து செல்லும். பெரும்பாலானவை நம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் வரும்போதே எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் ஒரு சில விண்கற்கள் நம் பூமியின் மீது மோத வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் இன்று நம் பூமிக்கு மிக நெருக்கமாக ஒரு விண்கல் வரக்கூடும் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதாவது 100 அணுகுண்டுகள் தாக்குதல் நடத்தினால் எந்த அளவிற்கு பூமிக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விண்கல் நம் பூமியை நோக்கி இன்று நெருக்கமாக வரவுள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த விண்கல் விஞ்ஞானிகளுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வருகிறது. பொதுவாக விண்கல் என்பது நம் பூமி போன்ற ஒரு கிரகத்தையே குறிக்கும். கிரகங்கள் உடைந்த பின்னர் மிச்சமாக இருக்கும் பாகங்கள் விண்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நிலையில்தான் ஸ்பேஸ் ராக் 99942 அப்போபிஸ் என அழைக்கப்படும் ஒரு விண்கல் இன்று நம் பூமிக்கு மிக அருகில் வரவுள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த விண்கல் 450-170 மீட்டர் அளவு கொண்டதாகவும் இது பூமி மீது விழுந்தால் சுமார் 100 அணுகுண்டுகள் நம் பூமியில் வெடித்த சேதத்தை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். குழப்பத்தின் கடவுள் என்று விஞ்ஞானிகளால் வர்ணிக்கப்படும் இந்த விண்கல் இன்று நம் பூமியிலிருந்து சுமார் 19,000 மைல்கள் தூரத்தில் கடந்து செல்லும் என்று கூறுகின்றார்கள். இப்படி ஒரு விண்கல் இருப்பதாக விஞ்ஞானிகள் கடந்த 2004ஆம் ஆண்டை கண்டுபிடித்து விட்டார்கள். 20 வருடங்களாக விஞ்ஞானிகளுக்கு பெரும் தலைவலியாக இந்த விண்கல் இருப்பதாக கூறுகின்றார்கள். இன்று இந்த விண்கல்லானது நம் பூமிக்கு மிக அருகில் வந்து செல்லும் என்றும் ஆனால் புவியீர்ப்பு விசை இருந்தும் இது நம் பூமியை தாக்காமல் சென்றுவிடும் என்றும் கூறுகின்றார்கள். விஞ்ஞானிகள் கணித்தது போன்று விண்கல் சென்றுவிட்டால் அடுத்த 100 வருடங்களுக்கு நம் பூமியின் மீது விழாது என்றும் கணித்துள்ளார்கள். இந்த பாதையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சேதம் ஏற்படலாம். அதே வேளையில் இந்த விண்கல்லானது இன்று புவியீர்ப்பு விசை பகுதி வழியாக கடந்து செல்லும் பட்சத்தில் நில அதிர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சிறுகோள் விஞ்ஞானி ரொனால்ட் லூயிஸ் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் குழு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.